நம்ம யாரை திருமணம் செய்ய போறோம் நமக்கு தெரியாது. நீ யாரை வேணாலும் விரும்பலாம், யாரை வேணாலும் ஆசைப்படலாம், யாரை வேணாலும் நீங்க வாக்கு கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும் நாங்க திருமணம் செய்ய போறோம்னு சொல்லலாம். அல்லாஹ் யாரை முடிவு செஞ்சு வச்சிருக்காங்கிறது எப்ப தெரியும்? அந்த வழிக்கு முன்னாடி உட்கார்ந்து உங்கள் பெண்ணை நான் திருமணம் அந்த என் மகளை திருமணம் செய்து கொள்ள நீங்க நான் ஒப்புக்கொள்கிறேன், நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா இந்த மகர் தொகைக்கு என்ன சொல்லும் போதுதான் நமக்கு தெரியும் அந்த பொண்ணு தான் நமக்கு வரப்போற மனைவின்னு. அது வரைக்கும் நீ என்ன கற்பனை பண்ணாலும் யாரை கற்பனை பண்ணாலும் நடக்குமாங்கிறதே தெரியாது. அப்ப நீங்க ஹராம்ல ஒரு விஷயத்த தொடங்குறீங்க, நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில லவ் பண்றீங்க, பேசுறீங்க, வெளியே போறீங்க, பைக்ல போறீங்க, கார்ல போறீங்க. அது நடக்கலன்னா இல்ல அதை ஹலாலா மாத்திருவோம். நம்ம எப்படி ஹராமா ஹலாலா மாத்துவீங்க? தியரியா, அது சயின்ஸ் தியரியா இல்ல பிசிக்கல் சைக்காலஜி தியரியா? இப்படி மாத்திக்கலாம்னு சொல்லி மாத்தவே முடியாது. ஹராம் ஹராம் தான். ஒருவேளை நான் ஹராம செஞ்சிருக்கேன், நான் எப்படியாவது ஹலால் ஆக்கணும் அதனாலே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் கிடையாது. ஹராமுக்கு ரெண்டு பேருமே செய்ய வேண்டிய தௌபா.